விஜய்க்கு தான் என் ஓட்டு என்று சொல்பவர்கள் முதலில் இதை கேட்டுவிடுங்கள். விஜய் ஒரு தீவிர கிறிஸ்தவர் மட்டுமல்ல, அவர் ஒரு இலுமினாட்டி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பலருக்கு தெரிந்திருக்கும் சமீபத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி பல தீங்குகள் செய்தார் என்றும், அந்த உண்மைகள் பல எப்ஸ்டீன் ஃபைல்கள் என்ற கோப்புகள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகின்றது. இந்த எப்ஸ்டீன் ஒரு இலுமினாட்டி என்ற சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்தவர் தான். இந்த இலுமினாட்டி என்ற சீக்ரெட் சொசைட்டி பல வடிவங்களில் பல நாடுகளில் பரவியுள்ளது. இந்த ரகசிய சீக்ரெட் சொசைட்டியை ஆட்டி படைப்பது ரோமானியா வாட்டிகன் கத்தோலிக்க சர்ச். இவர்கள் பல நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இந்த இலுமினாட்டிகளுக்கு பல சிம்பல்கள் உள்ளன. திரைப்படம் மற்றும் இசைத்துறையில் பெரிய ஸ்டாராக உள்ளவர்கள் சிலர் இதில் உறுப்பினராக உள்ளனர். அந்த நட்சத்திரங்கள் தங்களின் பப்ளிசிட்டியை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் செல்லும் மேடை நிகழ்ச்சிகளில் மற்றும் திரைப்படங்களில் அந்த சிம்பிள்களை பயன்படுத்த வேண்டும் என்பது விதி, இலுமினாட்டிகளின் விதி. விஜயும் இலுமினாட்டியை சேர்ந்தவர் என்பதால் அவரே பல படங்களில் அந்த சிம்பிள்களை காட்டுகிறார் பாருங்கள். விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் படத்தின் டைட்டில் கார்டில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்பதை கவனியுங்கள். அதே போல பிகில் படத்தில் விஜய் அவர்கள் பாடி நடனமாடிய என் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என்ற பாட்டில் அவர் போட்டிருக்கும் டிஷர்ட்டின் நடுவில் ஒரு முக்கோணமும் அந்த முக்கோணத்திற்கு நடுவில் ஒரு கண்ணும் உள்ளன. அதை கவனியுங்கள். அதுதான் இலுமினாட்டிகளின் முக்கியமான சின்னம். சமீபத்தில் நடந்த ஜனநாயகன் படம் இசை வெளியீட்டு விழாவில் கூட விஜய் அவர்கள் தன் ஒரு கண்ணை மறைத்துக் கொண்டு ஒற்றை கண்ணால் மட்டும் பார்க்கிறார். இதை மேடையிலிருந்து செய்கிறார். இதுவும் இலுமினாட்டிகளின் சிம்பல் தான். இது போன்ற சினிமா நட்சத்திரங்கள் நமது இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விஜய் உண்மையில் ஒரு தீவிர கிறிஸ்தவர் என்பதை அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரமே நமக்கு தெரிவிக்கும். அவருடைய நெருங்கிய குடும்ப நண்பர் திரு கென்னி, அதாவது மக்கள் அறிந்த விக்ரம் அவர்கள் மற்றும் அட்லி, நெல்சன் ஆகியோர் விஜய்க்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிசயத்தை, இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. அன்பார்ந்த இந்துக்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த விஜய் அவர்கள் தீபாவளியை நானும் கொண்டாட மாட்டேன், தொண்டர்கள் நீங்களும் கொண்டாடக்கூடாது என்று பெரிய அறிக்கையை விடுத்துவிட்டு கிறிஸ்துமஸ் வந்த போது மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயர்களை கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மேடை அமைத்து தடபுடலாக கொண்டாடினார். அதை சமத்துவ கிறிஸ்துமஸ் என்று பெயர் வேறு வைத்துக் கொண்டார். சமத்துவ கிறிஸ்துமஸ் என்று ஒன்றுமே இல்லை, அது போன்ற விழா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை மட்டுமே வைத்து ஒரு விழாவை கொண்டாடினார் இந்த விஜய். அது மட்டுமல்லாமல் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினார். மேலும் மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடப்படும் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்டுகளால் கொண்டாடப்படும் மகளிர் தினத்தையும் இந்தியாவில் கொண்டாடினார். ஆனால் விஜய் அவர்கள் இந்துக்களின் பண்டிகையான தீபாவளியை தவிர்த்தார். மேலும் தமிழர் திருநாளான பொங்கலையும் தவிர்த்தார். ஆனால் விஜய் இஸ்லாமியர்களுடைய பண்டிகையான ரம்ஜானை இஃப்தார் நோன்பு முடித்து அந்த விருந்தில் கலந்து கொண்டார். இஸ்லாமியர்களுடன் கொண்டாடியதை நாம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் தன்னை மதசார்பற்ற கட்சி என்று சொல்லிக் கொள்ளும் டிவிகே விஜய் இந்துக்களுடைய பண்டிகையை மட்டும் வேண்டுமென்றே தவிர்த்தார். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட இவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை, ஒரு அறிக்கையும் விடவில்லை. அதனால் இந்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் அவர்களுக்கு பதவி கிடைத்தால் தமிழ்நாடு எங்கும் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றும் வேலையை சர்வ தாராளமாக செய்வார்கள். இவரும் அவர்களை கட்டுப்படுத்த மாட்டார், கண்டு கொள்ளவும் மாட்டார். அப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது, கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் செல்லக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் பொன்னான வாக்கை விஜய் போன்றோருக்கு போட்டு ஏமாந்து விடாதீர்கள். நன்றாக சிந்தித்து வேறு யாருக்காவது உங்கள் ஓட்டை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.